வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்றைக்கும் எப்பவும் பொழுதாங்க ஒரு அதிபயங்கரமான அமானுஷமான ஸ்டோரி உண்மையாக நடக்கப்பட்டது கிடச்சிருக்குது. அது அப்படி நான் உங்ககிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்களோ அப்படி நான் வந்துட்டு உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி அமானுஷமான கதைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான அமானுஷங்கள், மர்மங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமானுஷமான ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இல்லையா? அதுலேயும் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருந்தாலும் பார்க்காட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அமானுஷமான மர்மங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷமான கதைகள் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண ஒரு உண்மையான அமானுஷமான சம்பவம் தாங்க. இது எங்கே நடைபெற்றது, யாருக்கு நடந்தது, எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக என்கிட்ட சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னது அப்படி நான் அவங்ககிட்ட வந்துட்டு புட்டு வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இப்போவே எங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட ஒரு உண்மையான அமானுஷமான கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி கண்டினியூஸாக இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோக்கள், ஸ்டோரிஸ் தான். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. வாங்க நம்ம இன்றைக்கான இந்த ஒரு அமானுஷமான கதையை பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 2016ங்க. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை யார் நமக்கு ஷேர் பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ மீனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவங்களுடைய வயசு 11 இருந்துகிட்ருக்கு. இப்போ அவங்களுடைய வயசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2016 அந்த பெண்மணிக்கு வயது 11. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியுடைய ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா. அப்பா பேர் வருண்குமார், அம்மா பேர் காயத்ரி. இவங்க 3 பேர் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் தாங்க. ஸோ இப்படி நல்ல ஒரு ஃபேமிலியாக தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் ஒரு நல்ல ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேங்கிறத அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணல. அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வருண்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இன் லைஃப்பில் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலையில் ஒர்க்கில் வந்துட்டு ஒரு சில சேஞ்ச் வருது. அது என்ன சேஞ்சுனா, ஒரு சில விஷயங்கள்னால, சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவங்க குடும்பமே வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க. அது எந்த ஊர்னா வீரவநல்லூர் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர். இது எங்கே இருக்குதுன்னா எக்ஸாக்டாக திருநெல்வேலி தென்காசி நெடுஞ்சாலை இருக்குது பாருங்கள். அந்த நெடுஞ்சாலைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊர் தான் அந்த வீரவநல்லூர் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஊருக்கு இவங்க ஃபேமிலியோடு கிளம்பி போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு டெம்போ மாதிரி ஒரு ட்ரக் பிடிச்சி அதில் ஆல்ரெடி வந்துட்டு முன்னாடி அமுச்சு விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஃபேமிலிக்குன்னு ஒரு கார் இருக்குதுங்க. அந்த கார் மாருதி சுசுகியில் வேகனர்னு ஒரு சின்ன கார் இருக்கும் பாருங்க, காம்பாக்டாக இருக்கும். அந்த காரில் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியாக இவங்க 3 பேரும் கிளம்பி இவங்க வீரவநல்லூர் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடியே வந்துட்டு ஒரு ஹாஃப் டே முன்னாடியே அந்த அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அந்த ஒரு லொக்கேஷனுக்கு அமுச்சு விட்டாங்க. இப்போ இவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. எப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா 2016 அந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் என்னென்னா திருநெல்வேலி வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரோட் திருநெல்வேலி டு தென்காசி ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. சரியாக ஒரு நைட் ஒரு 8:30 மணி டு 8:45 இருக்குமாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேரளாவுக்கு செங்கோட்டை வழியாக போகக்கூடிய ஒரு முக்கியமான ரூட்டு தான் இப்போ நான் சொல்கிற ரூட்டு. அந்த ரூட்டில் அந்த சேரன் மகாதேவின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதில் பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் உண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ரயில்வே கேட் இறங்கினதும் அது போக வந்துட்டு இந்த பக்கம் திருநெல்வேலியிலேருந்து வரக்கூடிய பாதையும் அந்த 2 பாலையும் மெர்ஜாகிற இடம், அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு ஆற்றுப்பாலம் வருமா. அப்படி அந்த ஆற்றுப்பாலத்துக்கிட்ட வண்டி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு உள்ளுக்குள்ளே இருக்க தன்னுடைய மகள் அந்த மீனா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு, அப்போ அந்த மீனாக்கு 11 வயசு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு திடீர்னு அப்பா வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காருக்குள்ளேயே வாமிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆற்றுப்பாலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ரோட்டு ஓரமாக வண்டியை நிப்பாடுறாங்க. நிறையவே இடம் கிடக்குதுங்க. 2 பக்கம் மரங்கள் வர நல்லா அடர்த்தியாக நிறைஞ்சிருக்குது. ஸோ வண்டியை ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ பொண்ணை அவங்க அம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வாமிட் பண்ண வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி விட சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட, யார்கிட்ட, காயத்ரிட்ட. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, காருக்குள்ளே ஃபுல்லாக வாமிட் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வந்துட்டு டேஷ்போர்டில் இதுவும் வச்சுருக்காங்க, அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டு கார் சீட்டில் இருக்கக்கூடிய வாமிட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, பொண்ணும் ஆல்மோஸ்ட் வாமிட் பண்ணியாச்சு, கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க பொண்ணும் ஒய்ஃபும் வண்டியில் ஏறிட்டாங்க. இவங்க அப்பா இப்போ வண்டியில் ஏறிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை.
இதுதான் அவங்களுக்கு நடக்கிற ஒரு முதல் அமானுஷ்யமான விஷயம். இது எதுக்கு நான் அமானுஷ்யமான விஷயம்னு சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவங்க அப்பா ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. செல்ஃப் மோட்டர் ஓடுது. பட் ஏதோ பெல்ட் சுத்தாம இருக்கிற மாரி ஒரு மாரி கீச்சுன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை. காரில் வந்துட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாரி பின்னாடி இருந்து காயத்ரி ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க வாமிட் பண்ணதுனால. ஏன்னா சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி அழதானே செய்வாங்க. அப்படி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா அதாவது வருண்குமார் என்ன பண்ணுறாங்க, காரை திறந்து இறங்கி அந்த அவங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை போல் காரில். பட் இருந்தாலும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இன்ஜினை பார்த்து எந்த புகையும் வரல, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குது ஒன்றுமே அவங்களுக்கு புரியல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு வண்டியை மறைச்சி பார்க்குறாங்க. யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்களாங்க. ஏன்னா அந்த இடத்துல எதுக்கு நிற்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இவங்க அப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி இன்ஜினில் இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். அப்படி இவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, திடீர்னு யாரோ காதுகிட்ட வந்து குடு 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 அப்படிங்கிற மாதிரி இந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம உடுக்க மாதிரி சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதை வச்சு யாரோ காதுகிட்ட போட்டு ஆட்டிருக்காங்க. இவர் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், அந்த இடமே இருட்டா அப்படி இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி யாராச்சும் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணது இவர் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாருங்க. உடம்பெல்லாம் விபூதியை பூசிட்டு ஒரு மாதிரி அரையும் குறையுமான இந்த வேஷ்டி காவி வேஷ்டி கட்டி கூட்டம் எல்லாமே போட்டிருக்காருங்க. உடம்பு ஃபுல்லாக மாலை உத்திரதாச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த உடுக்கியை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருந்திருக்காருங்க. உடனே அவனுக்கு என்னையா வேணும், இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, காசுலாம் ஒன்றும் இல்லை போய் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பிச்சைக்காரன் நினச்சிட்டாரு. காசுலாம் ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாருங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு இவங்களை பார்த்து, நான் காசுக்காக ஒன்றும் வரல, இங்கே எதுக்கு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்க, உடனே இடத்த காலி பண்ணுங்க, நிற்கக்கூடாது வண்டிலாம், இடத்த காலி பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த வருண்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, யோ நானா வேணும்னா வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கேன், வண்டியை வந்துட்டு குழந்தை வாமிட் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன், திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, கிளம்பி இடத்த காலி பண்ணியா, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வருண்குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவர் சொன்னாலும் இந்த சாமியார் இடத்த காலி பண்ணாமல், தம்பி சொன்னா கேளு, வண்டி எடு கிளம்புங்க, நிற்காத, இங்கே நிற்கக்கூடாது அந்த நேரத்துக்குலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பயமுறுத்த ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வருண்குமார் இப்போ வந்துட்டு ஒழுங்கா போறியா இல்லை போலீஸ் கால் பண்ணவா, வழிப்பறி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு எவ்வளோ சொல்லி உனக்கு புரியல, ஒழுங்கா ஃபஸ்ட்டு அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ரோட்டுக்கு அந்த பக்கம் கை காமிச்சு பார்க்க சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி அங்கே என்னையா இருக்குன்னு சொல்லிட்டு வருண்குமார் திரும்பி பார்த்துருக்கிறாரு. அவர் திரும்பி பார்த்துட்டு நேராக பார்க்கறதுக்குள்ளே சாமியாரை காணும். இந்த சாமியார் மாயமாக போயிட்டார். அவர் மாயமாக போனாரா எங்கே போனார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வருண்குமார் அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் என்ன பார்த்துருக்கிறாருன்னா, அது எக்ஸாக்டாக ஒரு சுடுகாடு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் யாராச்சும் அந்த வீரநல்லூர் அந்த நெடுஞ்சாலையில் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி போயிருந்தேன், அண்ணா தங்கச்சி அக்கா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேரமாதேவி தாண்டினதுக்கப்புறம் ஏதோ ஆற்றுப்பாலம் வருது, அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் எதுவும் சுடுகாடு இருக்குதா என்ன ரோட்டு ஓரமாக எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் சுடுகாடு இருந்திருக்குது. ஒருவேளை சுடுகாடு இருக்கிறதுனால தான் அந்த மரம் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ளே வருண்குமாருக்குள்ளே பயங்கரமான குழப்பம். பட் இருந்தாலும் வருண்குமார் கொஞ்சம் தைரியமானவருங்க. இந்த சுடுகாடு பேய் பிசாஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. பட் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம வந்துட்டு வண்டிக்குள்ளே ஏறி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேனட் க்ளோஸ் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து வண்டிக்குள்ளே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கு, என்னடா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இவங்களும் வண்டி எடுத்துட்டு அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு தன்னுடைய அத்தை வீட்டுக்கு, அதே வீரநல்லூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அத்தை வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க புதுசாக பார்த்துருக்க அந்த வீட்டுக்கு போகல. ஏன்னா அது ராத்திரி போனோம்னா அங்கே ஒன்றும் இருக்காது, என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறனால அவங்களுடைய அத்தை வீடு அங்கே தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போயிடுறாங்க. அப்படி அவங்க போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு காலையில் கிளம்பி தான் அந்த ஒரு வீட்டுக்கு வராங்க. காலையில் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீடு பயங்கரமாக ஏதோ பழைய காலத்து வீடு இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. வீடை பார்த்தா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒய்ஃப்க்கு பிடிக்கல. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீடு எங்கே போயுமே எடுத்தங்க நல்லாவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை சொல்ல, காயத்ரி வந்துட்டு வருண்குமார்கிட்ட சொல்ல. அப்போ வருண்குமார் என்ன சொல்கிறாரு, ஏம்மா நீ வெளி தோற்றத்தை பார்த்து இந்த மாதிரி பண்ணாது, இது ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும், நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி இந்த ஒரு வீடை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து பாரு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் சொல்கிறாருங்க. என்னமோ சொல்கிறீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு என்னென்னா, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பழைய மரத்தால் செய்யப்பட்ட பல பொருட்கள் இருக்குது, சேர் இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி இருக்குதுங்க, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்னங்க இது யாரும் ஆல்ரெடி குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. இல்லைப்பா இது ஆல்ரெடி இருந்தவங்க அப்படியே வந்துட்டு விட்டுட்டாங்க, நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஏரியாவில் வந்துட்டு கம்மி ரேட்டில் இவ்வளோ பெரிய வீடு இதுதான் கிடச்சிருக்கு, அதனால் நல்லாயிருக்கும், நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி நம்ம பொருளை வச்சுக்கலாம், இதெல்லாம் தூக்கி ஒரு குடோனில் போட்டு அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கணவர் வருண்குமார் சொல்கிறாருங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒய்ஃபை வீட்டுக்கு வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ரெண்டு பக்கமும் காம்பவுண்டுக்குள்ளே தென்னை மரமாக வச்சு விட்டுட்டு இருக்காங்க.
அது போக வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம் போய் பார்த்தேன், அங்கே மாமரம் இருக்குது. நல்லா பயங்கரமான பெரிய வீடுங்க. ஒய்ஃபுக்குமே கொஞ்சம் போக 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 அந்த ஒரு ஹாஃப் டேக்குள்ளேயே வீடு பிடிச்சி போகுது. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அது போக அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லி அந்த அத்தை பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன, மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு குச்சி ரூம் இருந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம அந்த ரூமில் கொண்டு எல்லாத்தையும் திங்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் முடிவு பண்ணுறாருங்க. முதல்ல இங்கே ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி அடுக்கி வச்சு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போ அந்த பொருளெல்லாம் கொண்டு மாடியில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, 2-3 பொருளை தூக்கிட்டு மாடிக்கு போயிருக்கிறாரு தன்னுடைய அத்தை பசங்களை கூப்பிட்டுட்டு. அப்படி அங்கே போயிட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, மேலே மாடியில் அந்த ரூம் வந்துட்டு பெரிய பூட்டா போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த வருண்குமாருங்கிறவர் தான் கையில் ஓனர் கொடுத்த சாவி இருக்க பாருங்க, ஒரு மாதிரி கொத்து சாவியை கொடுத்துருக்காங்க. அந்த கொத்து சாவியில் இருக்கிற எல்லா சாவியும் போட்டு போட்டு பார்த்துருக்காங்க. பட்டு எந்த ஒரு சாவியுமே திறக்க மாட்டேங்குதுங்க. உடச்சிடலாமா என்னமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருந்துட்டு இருக்கும்போது தான் ஓனருக்கே கால் பண்ணி கேட்டுறாம, வீடை கொடுத்தவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடை கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி மேலே ஒரு ரூம் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் தான் என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த பொருட்கள் நான் கொண்டு அந்த மேலே இருக்க ரூமில் போடலாம்னு சொல்லிட்டு போனேன். பட் மேலே இருக்க ரூமுக்கான சாவி நீங்கள் கொடுத்தது இல்லை, வேறு ஏதாவது சாவி இருந்தால் கொடுத்து விடுங்க யாருக்கேயாச்சும் அப்படிங்கிற மாதிரி இந்த இவர் சொல்கிறாருங்க, வருண்குமாருங்கிறவங்க அந்த பழைய வீட்டு ஓனர்கிட்ட. அப்படி சொன்னது அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க, மேலே அவங்களுக்கு கீழே இருக்க வீடு தான் வாடகை கூட்டேன், மேலே நீங்கள் மொட்டை மாடி யூஸ் பண்ணிக்கோங்க, பட் அந்த ஒரு குச்சி ரூம் மாதிரி இருக்கிற ரூமை திறக்காதீங்க, அதில் எங்களுடைய பழைய பொருட்களே நிறைய பொருட்கள் இருக்குது, ஸோ அதை ஓப்பன் பண்ணாதீங்க, இந்த பழைய பொருளாக இருந்தால் தூக்கி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் கொல்லப்புறம் இருக்க பாருங்கள், பழைய கோழி கூடுலாம் இருக்குது, கோழி வளர்ப்பாங்க பாருங்கள், அந்த கூடலாம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு குமிச்சு போடுங்க, எதுவுமே தேவையில்லை அந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டாருங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வேறு என்ன பண்ண முடியும், ஓனர்கிட்ட சண்டையாக போட முடியும். அந்த பொருட்கள்லாம் மேலே இருக்க ரூமை அப்படியே விட்டுட்டு நேராக பின்னாடி கொல்லப்புறத்தில் கொண்டு போட்டு எல்லாத்தையும் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டாங்களாங்க பழைய பொருட்களை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வந்து லாரியில் இருந்த பொருள் இருக்க பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு வறண்டாவில் இறக்கி வச்சுருக்காங்க. லாரியெல்லாம் அமுச்சு விட்டாச்சு. இப்போ அந்த வறண்டாவில் இருக்கிற அவ்வளோ பொருள் எடுத்து அவன் வீட்டில் அடுக்கி வீடை ஒரு அழகாக அருமையாக வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பால் காய்ச்சி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்து ஒரு நார்மலாக ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போனால் என்ன மாதிரி இருப்போமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆரம்பித்து வச்சுருக்காங்களாங்க. இப்போ இப்படி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி ஈவினிங் அவங்களுடைய அத்தை பசங்களாம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இல்லையா, அவங்க அத்தை எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த வீட்டில் வருண்குமார், அவங்களுடைய மனைவி காயத்ரி, அது போக பொண்ணு மீனா, இவங்க 3 பேர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ராத்திரி ஏதாச்சும் சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி இட்லியும் அது போக சாம்பார் சட்னி அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் வருண்குமாரோடைய மனைவி காயத்ரி போயிட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. முதல் வாய் அந்த குட்டி பொண்ணு இருக்காங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு தான் ஊட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாம்பாரை கோரி ஊற்றிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சின்ன தொண்டி இட்லியை வாயில் ஊட்டி வச்சுருக்காங்க. அப்படி ஊட்டி வச்ச மறு செகண்ட் பார்த்தா என்னன்னா, ஹஸ்பண்டே அவளை துப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வாய்க்குள்ள வச்சாங்கல்ல, சாப்பாடு ஊட்டி விட்டாங்கல்ல, அது அப்படியே வாய்க்குள்ள இருந்தே கையை விட்டு வெளியே எடுத்தாங்க. என்ன ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது சாம்பாரில் பார்த்தா ஒரு பள்ளி செத்து மிதந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்து பயங்கரமான ஷாக்கி. இப்போ அவங்க பாப்பாட்ட கேட்குறாங்க, பாப்பா நீ எதுவும் சாப்பிட்டியா, முழுங்கினியான்னு கேட்கும்போது அந்த பாப்பா வந்துட்டு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்குது. முழுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, எதுக்கும் இருக்கட்டும் பயந்து போய் அவங்க அப்பா டக்குன்னு காரில் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் என்னமோ அதை எடுத்து அந்த மாதிரி சரி பண்ணி அன்னைக்கு ராத்திரி திரும்ப ஒரு 9:30 மணி 10 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்களாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி என்னையா நாளே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கவலையோட இவங்க 3 பேரும் அந்த ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க, அதில் வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் அந்த அமானுஷமான நிகழ்வுகளே ஆரம்பிக்குதுங்க. அப்படி முதல் அமானுஷமான நிகழ்வு என்ன ஆரம்பிச்சதுன்னா, கிச்சனில் இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கிச்சனில் யாரோ ஒருத்தங்க இந்த செம்புனா குடிக்கிறதுக்கு பயங்கரமாக பெரிய பாத்திரம் இருக்கும் இல்லையா, கிராமத்து வீட்டுகள்லாம் போனீங்கன்னா இருக்கும், எங்கள் வீட்லேயுமே கூட இருக்குது. அந்த செம்பு கீழே விழுந்தால் ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி டம்முன்னு ஒரு சவுண்டு. அப்படி சவுண்டு வந்ததுக்கப்புறம் என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வருண்குமார் மட்டும்தாங்க பெட்லேருந்து எழுந்திரிச்சு போய் வெளியே போய் பார்த்துருக்கிறாரு என்ன சவுண்டுன்ட்டு. அப்படி பார்த்தா இவர் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த செம்பு நேராக உருண்டு இவர் காலில் வந்து பட்டிருக்கு. இவர் பார்க்குறாரு, என்னடா செம்பு கீழே உருண்டு வருதுன்னு பார்த்தா செம்பில் கொஞ்சோண்டு கீழே தண்ணி வேறு இருந்திருக்குது. யார் இந்த மாதிரி செம்பு எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஒரு செம்பை கொண்டு அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு இவர் அந்த செம்பை கொண்டு அதில் வச்சிருக்காருங்க. வச்சுட்டு என்னடா செம்பு எப்படி உருண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தட்டி விட்டுருக்குமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடு இவர் வந்து வீட்டில் படுக்கிறாருங்க. அப்படி இப்போ இவர் படுத்து முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி முதல் நாள் ராத்திரி அவ்வளோ விஷயங்க, அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு இன்னும் அடுத்து ஒரு அமானுஷமான விஷயம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா,
அந்த எலி தான் தட்டி விட்டுச்சா என்ன அப்படிங்கிறது தெரியலங்க. இவங்க வீட்ல சாமி ரூம்ல வந்துட்டு ஃபோட்டோலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாம் டம்மு டம்மு டம்முன்னு ஏதோ பட பட படன்னு கீழ விழுந்து நொறுங்குன மாரி, டக்குனு இவங்க அப்பா திரும்ப வருண்குமார் எந்திரிக்கிறாங்க. வருண்குமார் கூட சேர்ந்து நெறைய ஃபோட்டோ விழுந்து நொறுங்குனதுனால, அவங்க அம்மாவும் எந்திரிச்சிருந்தாங்க. அந்த பாப்பா அழுதுட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப இவங்க 2 பேரும் ரூமுக்கு போய் பார்த்தா, அந்த பூஜை ரூம்னு பெருசா இல்ல. ஹால்லே ஒரு முக்குல வந்துட்டு சாமிக்கான ஃபோட்டோஸ்லாம் அடுக்கி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. எல்லா ஃபோட்டோவுமே கீழ விழுந்திருக்கு. குறிப்பா வந்துட்டு இந்த கண்ணாடியில செஞ்ச 2, 3 சாமி ஃபோட்டோ இருந்திருக்குதுங்க. எல்லாமே கமுந்து விழுந்து, அத எடுத்து பார்த்தா கண்ணாடிலாம் நொறுங்கி இருக்குது. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க, "ஏங்க என்னங்க இப்படி நடக்குது? மொத நாளே சாப்பாட்டுல பல்லி விழுந்திருக்கு. இப்ப என்ன சாமி ஃபோட்டோலாம் நொறுங்குது? எனக்கு என்னமோ நல்லதா படலங்க இந்த வீட்ல இருக்கிறது." அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப ஹஸ்பண்ட் என்ன நெனைக்கிறாருன்னா, இப்ப செம்பு விழுந்தது என்னமோ அப்போ இவளுக்கு தெரியல போல. இதையும் சொன்னோம்னா இன்னும் பயந்துருவா ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்பு விழுந்த கதைய ஒய்ஃப்ட்ட மறைச்சிருந்தாரு சொல்லாம. அப்பதான் ஒண்ணும் இல்ல, எலி நெறைய நடமாடிட்டு இருக்கு. நம்ம கிராமத்துல இருக்கோம் இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நாளைக்கு வந்துட்டு ஒரு எலிக்கு பொரி வச்சிரலாம். இல்ல வந்துட்டு எலி கேக் ஏதாச்சும் வாங்கி வச்சு எலிய போட்டு தள்ளிறலாம். அப்படிங்கிற மாரி அவங்க ஹஸ்பண்ட் முடிவு பண்ணிட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க உண்மையிலே எலி தானா அப்படிங்கிற மாரி சொல்லி கவலையோட இப்ப அந்த ஃபோட்டோலாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிருக்காங்களாங்க. எந்திரிச்சது காலைல ஃபர்ஸ்ட் யாருன்னா ஒய்ஃப் தான் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சிட்டு நம்ம காஃபி போடலாம், இல்ல சமைக்கலாம், பாத்திரத்த கழுவலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி எந்திரிச்சு ரூம விட்டு வெளிய போயிருக்காங்க. அப்படி வெளிய போனவங்க திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க. என்னன்னா, கீழ கால்ல வந்துட்டு அந்த கண்ணாடி உடைஞ்சு பாருங்க. நைட்டு சாமி ஃபோட்டோல இருந்து ஏதோ ஒரு கண்ணாடி குத்திருக்கு போல. இவங்க எந்திச்சு பார்த்துட்டு இப்படி அலறனோனே ஹஸ்பண்ட் எந்திச்சு வராருங்க தூங்கிட்டு இருந்தவரு. "என்னாச்சு காயத்ரி?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எந்திச்சு வந்து பார்த்தா, என்னன்னு தெரியலங்க. ஏதோ கால்ல குத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் உருவுறாரு. ஒரு சின்ன கண்ணாடி பீஸு காயத்ரி கால்ல குத்தி இருந்திருக்குது. எப்படின்னு பார்த்தா ராத்திரி ஃபுல்லா அந்த ஃபோட்டோ விழுந்து நொறுங்கி இருந்துச்சு இல்லையா? அத எடுத்து வைக்காம அப்படியே தானே போய் படுத்து தூங்கியிருந்தாங்க காலைல பார்த்துக்கலான்ட்டு. அந்த ஃபோட்டோ விழுந்து நொறுங்குனதுல உள்ள ஒரு கண்ணாடி பீஸு இந்த மாரி இவங்க வாசல்ல வந்து விழுந்திருக்கு போல. அதுல கால் குத்தி இந்த மாரி ரத்தம் வந்திருக்குது. இப்போ வந்துட்டு மனைவி திரும்பவும் சொல்றாங்க, "ஏங்க திரும்ப திரும்ப இந்த மாரி நடக்குதுங்க. பாருங்க வீடு வந்த 2வது நாளே ரத்தக்கரை வாங்கிருச்சு. எனக்கு பயமா இருக்குதுங்க. ஏதாச்சும் பூஜை ஏதாச்சும் போட்டுருவோமா சாமியார கூப்பிட்டு?" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. "சரி விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ வந்துட்டு போயிட்டு வேலைய பாரு. இது சின்ன ஒரு காயம் மாரி தான் இருக்கு. நீ முடிச்சுட்டு சொல்லு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் வேணா டிடி போட்டுக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்றாருங்க. சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒய்ஃபும் போயிட்டு அவங்க பாட்டு அவங்க நார்மலா வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு வேலைக்கு போலங்க. ஏன்னா 2வது நாள் இல்லையா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா வேலைக்கு போற மாரி ஒரு பிளான் வச்சிருந்திருக்காரு. அப்போ லேப்டாப் எடுத்து சின்ன சின்ன ஒர்க் இருந்துட்டு இருக்குங்க. அத ஃபுல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்துல தன் பொண்ணுக்கு பக்கத்துல நல்ல ஸ்கூல் இருக்கா அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்ச போது அடுத்த நாள் இரவு ஆரம்பிக்குதுங்க. அதாவது அன்னைக்கு நாள் இரவு. அந்த இரவுல திரும்ப அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது எந்த மாதிரி இருக்குதுன்னா, இப்போ ஹஸ்பண்டு தூங்குறதுக்கு முன்னாடியே சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு உடைஞ்சதெல்லாம் தூர போட்டாங்க நேத்துங்க. உடைஞ்ச ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிற ஃபோட்டோ எதுவுமே கீழ விழாத மாரி அடுக்கி வச்சுட்டு, அது போக கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, அந்த செம்புலாம் கீழ விழுற மாரி இருக்குது பாருங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே வந்துட்டு ரூம்ல வந்து படுக்க வந்திருக்கிறாங்க. அப்படி படுக்க வந்ததுக்கப்புறம் சரியா நைட் ஒரு 11:30 மணி 12 மணிக்கிட்ட ஹஸ்பண்டுக்கு எதார்த்தமா முழிப்பு வந்திருக்குதுங்க. அப்படி முழிச்சு பார்த்தா என்ன ஆகுது, அவங்க குழந்தைய காணோம். அவங்க பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த குழந்தைய காணோம். உடனே எந்திரிச்சுட்டு ஒய்ஃப்ட்ட கேட்குறாங்க காயத்ரிட்ட, "ஏய் காயத்ரி மீனா எங்க போனா? பொண்ண காணோம்." அப்படிங்கிற மாரி காயத்ரிட்ட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. "ஏங்க எனக்கும் தெரியலங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, அந்த குட்டி பொண்ண வெளிய போய் தேடி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு அங்க சாமி ரூம் இருந்துச்சு இல்லையா? அந்த ஃபோட்டோவ இப்படி கையில வச்சுட்டு இருந்திருக்காங்களாம். இவங்கள பார்த்து ஒரு மாரி சிரிச்சுட்டு அந்த ஃபோட்டோவ கீழ போட்டு நொறுக்குறாங்களாம். இத ஹஸ்பண்டும் பார்த்துருக்காங்க, காயத்ரியும் பார்த்துருக்காங்க. "ஏய் என்ன பாப்பா பண்ற? எதுக்கு ஃபோட்டோவ நொறுக்குற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த பொண்ண புடிக்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திரும்ப இவங்க கிட்ட வரதுக்குள்ள இன்னொரு ஃபோட்டோவ தூக்கி போட்டு நொறுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் போய் புடிச்சிருக்காங்க அந்த பொண்ண. புடிச்சாலும் பயங்கர கோவத்தோட அந்த விளக்கு இருக்கு பாருங்க, விளக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு பேசுறாங்களாம். அதாவது, "இங்க பாரு என் வீட்ல இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வைக்காதீங்க. எனக்கு பிடிக்கல எதுவுமே." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுடைய வயசுல தான் சொல்றாங்க. "அப்ப ஏன் பாப்பா இப்படிலாம் நடந்துக்கிறா?" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அந்த பொண்ணு அதாவது ஒய்ஃப் காயத்ரி கேட்குறாங்க. அப்பவுமே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா அங்க பாருங்க இதெல்லாம் எங்க வீட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. சாமி விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு சாமி நம்பிக்கைலாம் கிடையாது. ஒழுங்கா தூக்கிருங்க." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு 11 வயசு 10 வயசு பொண்ணு எப்படிங்க அந்த மாரி பேச முடியும்? அந்த மாதிரி அன்னைக்கு அது ஏதோ பெரிய பொண்ணு மாரி அவங்க பேசுற வாய்ஸ் எல்லாமே சின்ன பொண்ணு அவங்க பொண்ணு மாரி தான் இருக்குது. ஆனா அந்த பேசுற விதம் இருக்கு இல்லையா? அது பெரிய ஆள் மாரி அந்த ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே சரிம்மா நான் வைக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாங்க, பொண்ணு இப்போதைக்கு பொண்ண சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் அவங்க திருப்பி வச்சிருந்தாங்களாங்க. அப்படி திருப்பி வச்சுட்டு பாப்பா ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பாப்பாவ ரூமுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு,
என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சாந்தமாக அமைதியாக அவங்க அப்பா கிட்ட, அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொன்னால் கேளுங்க, எனக்கு அந்த சாமி ஃபோட்டோலாம் வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கலப்பா, சரியா நீங்கள் வைக்க மாட்டேங்க தானே இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. பின்னாடி இருந்து அவங்க அம்மா, அவனுக்கு என்னடி ஆச்சு, அவங்க அம்மா வந்துட்டு திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் கொடுக்குற செல்லம் தாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, வளர்ப்பு சரியில்லை உங்கள் வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கப்பா அம்மா திட்டுறாங்க, திட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாப்பா பல்ல கடிக்கிறாங்களாங்க. ஸோ உடனே அவங்க அப்பா வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். சின்ன பொண்ணை நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் திட்டி அமைதியாக இருக்க வச்சிருக்காங்களாங்க. அப்போ அந்த காயத்ரி என்ன பண்ணன்னு தெரியாமல் அமைதியாகவே இருந்திருக்காங்களாம். திரும்ப அன்னைக்கு ராத்திரியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு என்ன இருக்குது, அவங்க அப்பா திரும்பியுமே முழிச்சு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை காணும், யாரை மீனாவை காணும். இப்போ ஒய்ஃபை எழுப்பியே திரும்ப அவளை காணுண்டி எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி காயத்ரிகிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த காயத்ரி என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் தானே செல்லம் கொடுத்தீங்க, போய் பாருங்கள், வேறு என்னத்தை வீட்டை ஓட்டு நொறுக்கிட்டு இருக்கான்னு தெரில, நீங்களே போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமாக ஹஸ்பண்ட்டை கோவப்பட்டு சொல்கிறாங்களாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன சின்ன பிள்ளைட்டு இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் போயிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே எங்கேயுமே அந்த பொண்ணை காணும். என்னடா ஆச்சு, பயந்து போய் ஃபுல்லாக தேடி பார்த்து காணலன்னு சொன்னோன்னே திரும்ப ஒய்ஃப்ட்ட வந்து அவளை காணடி எங்கே போனான்னு தெரியல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி பயத்தோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் என்னங்க சொல்கிறாங்க, உண்மையிலே காணல எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தா வீட்டு கதவு திறந்து கிடக்குது. எங்கே முன்வாச கதவும் திறந்து இருக்குது, பின்வாச கதவும் திறந்து இருக்குது. என்னங்க 2 பக்கம் கதவு திறந்து இருக்குது, எங்கே போயிருப்பா, பின்னாடி போயிருப்பாளா முன்னாடி போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி போய் பார்க்குறேன் ஹஸ்பண்ட் சொல்ல, ஒய்ஃப் நான் முன்னாடி போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ ஒய்ஃப் முன்னாடி வந்து பார்த்துருக்காங்க, வந்து சுற்றி முற்றி பார்த்தா ஆக்சுவலி மேலே ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரூமை டோரை நம்ம கீழே இருந்து பார்த்தாலே தெரியுமாங்க. அப்போ ஒய்ஃப் சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியல. ஹஸ்பண்ட்டு பின்னாடி போய் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து திரும்ப வந்துட்டாங்க. அவளை எங்கேயாச்சும் பார்த்தியா, பின்னாடி எங்கேயுமே காணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கேயுமே தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ மேலே இருந்து, அதாவது அவங்க மேலே நிற்கிறாங்க பாருங்கள், வீட்டுக்கு மாடியிலேருந்து ஏதோ தூசி துகள் விழுற மாதிரி இருந்திருக்குதுங்க. அப்போ உடனே ஒய்ஃபு மேலே பார்த்துட்டு, பாப்பா என்ன பண்ணுற, கீழே வாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் திரும்பி பார்த்துருக்காராம். அந்த பாப்பா என்னன்னா, அந்த ரூம் இருக்குது பாருங்கள், அந்த குச்சி ரூமு, அந்த குச்சி ரூமுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன ஒரு விளிம்புங்க, அந்த விளிம்பில் இருந்துட்டு கீழே குதிக்கிற மாதிரி கீழே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே என்னாச்சுன்னு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் நேராக ஓடி போய் அந்த பொண்ணு குதிக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு பார்த்தா வந்துட்டு எதுக்கு என்ன பிடிச்சிங்க விடுங்க, என் பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட அந்த பொண்ணு, அதாவது அந்த அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த பொம்மை பாப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திரும்ப எட்டி பார்த்தேன். அந்த விளிம்புக்கு கீழே வந்துட்டு ஒரு சன்செட், அதாவது இந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு கான்கிரீட் போட்டிருப்பாங்க, அப்புறம் அந்த கான்கிரீட் மாதிரி இருந்திருக்குது. அந்த கான்கிரீட்டுக்கு மேலே பொம்மை கிடந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பொம்மைக்காகவா நீ மேலே வந்த, எப்படி நீ கதவை திறந்த, எப்படி தனியாக வந்த, யாரோ கேட்டு நீங்கள் வந்த, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொம்மை அப்பாட்ட கேட்டால் அப்பா எடுத்து தர மாட்டேனா, அப்படி காலில் எடுத்துக்கலாம், ஏன் பாப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் நடவடிக்கையே சரியில்லை பாப்பா, ஒழுங்காக ஏறி பார்த்துக்கோ, இல்லை வந்துட்டு உன்னை வேறு ஏதாவது ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்த்து விட்ருவேன், இல்லை பழைய ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா மிரட்டி கீழே கூட்டிகிட்டு வராங்களாங்க. அந்த பொண்ணு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க, எனக்கு என் பொம்மை வேணும் அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அந்த சென்சீட்டில் பொறுமையாக இறங்கி அந்த பொம்மை எடுத்து வந்து அந்த பாப்பா கிட்ட கொடுத்துருக்காங்களாம். அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரும்போதே ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, இந்த ஒரு பொம்மை இந்த பாப்பாவுக்கு இவங்க வாங்கி கொடுத்ததே கிடையாது. அப்போ அந்த பொம்மை எங்கே இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்போதான் இந்த விஷயத்தை தன்னுடைய ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்பாட்ட கொண்டு அந்த குழந்தைகிட்ட பொம்மையை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் கேட்குறாங்க, பாப்பா ராத்திரி போல் என் தூங்காமல் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்க, பொம்மை எப்படி காணாமல் போச்சு, எப்படி மாடிக்கு போச்சு, இது யார் உனக்கு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த பாப்பா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாப்பா தன்னுடைய மழலை அந்த குழந்தை வாய்ஸ் மாறாமல், இல்லை எனக்கு அந்த பாட்டி தான் கொடுத்தாங்க, ஸோ கொடுத்த பொம்மையை ஒரு பூனை தூக்கிட்டு போச்சு, நான் பார்த்தேன், பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனேன், மேலே கொண்டு இங்கே போட்டுருச்சு, அதான் நான் இறங்கி குதிச்சு எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கப்பா, சரி இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு, ஒரு மழலையாக ஒரு குழந்தை எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகமாக வர மாட்டேங்குதுங்க, என்ன தான் பொண்ணு சொல்கிறது லாஜிக்காக இருக்குது, சரி எந்த பாட்டி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அது அவங்க வந்தாங்க, நேற்றே வந்தாங்க, நான் பார்த்தேன், ஆனால் அவங்ககிட்ட எனக்கு பயமாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு, இன்றைக்கி இந்த பொம்மையை காமிச்சு என்னை கூப்பிட்டாங்க, அதான் நான் அவங்ககிட்ட போய் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னென்னா, பாப்பா ஒரு டவுட்டு, இந்த ஃபோட்டோலாம் சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னல, இதெல்லாம் எதுக்கு பண்ண, இதுவும் அந்த பாட்டி சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கேட்டிருக்காங்களாங்க. அவங்க கேட்ட மறு நிமிஷமே அந்த பாப்பா அப்படியே அவங்க அப்பா விட்டு நேராக கிளம்பி வெளியே ஹால்கே போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்படியே அங்கே போயிட்டு அங்கே கையில் வச்சுருந்த சின்ன பொம்மை இருக்குது பாருங்கள்,
அந்த பொம்மைக்கு தலையை பின்னி அந்த மாதிரி கை காலெலாம் வச்ச மாதிரி ஒரு ஏதோ பொண்ணு பொம்மை தாங்க. அந்த பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்களா அந்த பாப்பா. அவங்க அப்பா திரும்ப ஹாலுக்கு போயிட்டு, பாப்பா வா பாப்பா, அப்பா கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் பாப்பா, நீ வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயங்களை கேட்டுட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன் வரவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். இப்போ என்ன ஆகுது, சரி என்னமோ போயிட்டு போகிறாங்க, நீங்கள் கதவு ஃபுல்லாக எல்லா லாக்கையும் போடுங்க, பாப்பா திறக்க முடியாத மாதிரி எல்லா லாக்கையும் போடுங்க, ராத்திரி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், எங்கேயும் போயிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் காயத்ரி அந்த அம்மாவும் வந்துட்டு அவங்க பாட்டு நார்மலாக கேஷுவலாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க. அப்படி தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது, அடுத்த நாள் காலையில் ஆயிருக்குது, எந்திரிச்சு பார்த்தா திரும்பியும் பொண்ணை காணும். இப்போவும் ஃப்ரண்ட் ரூம் மட்டும் திறந்து இருக்குது. எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட நேராக வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே எங்கேயுமே இல்லை. மாடிக்கு போய் பார்த்தா அந்த குச்சி ரூம் திறந்துருக்குது. அது எப்படி திறந்துச்சு, யாருக்கு திறந்துச்சுன்னு தெரில. உடனே எப்படி இந்த பூட்டு திறந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூட்டை திறந்து பார்த்தா லாக்கும் ஓப்பனில் இருக்குது. திறந்து உள்ளே பார்த்தா அவங்களுடைய பொண்ணு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பொண்ணை ரொம்ப நேரம் எழுப்பி பார்த்துருக்காங்க. பொண்ணு எந்திரிச்ச மாதிரி தெரில. பொண்ணுக்கு எதுவும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பா. ஆனால் அந்த குழந்தைய தூக்கவே முடியலையாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, குழந்தை எந்திரிக்க மாட்டேங்குது. அப்போ தான் தண்ணியை தொளிச்சு எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா நேராக கீழே போயிட்டு ஒரு மக்களை தண்ணி எடுத்துட்டு வந்து நேராக தொளிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்காங்களாம். வந்து பார்த்தா அங்கே மேலே அந்த பொண்ணு அவங்களே எந்திரிச்சு அந்த பொம்மை கூட உட்காந்து பேசி விளையாண்டுட்டு இருக்காங்களாம். இதை பார்த்து இவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷனு. கொண்டு வந்திருந்த தண்ணி அப்படியே அந்த கோவத்தில் அந்த குழந்தை மூஞ்சிலே அப்படியே தூக்கி வீசிட்டாங்களாங்க. வீசினதும் அந்த குழந்தை வந்துட்டு இவங்க அப்பா நில்லுங்கிறாங்க. ஒரு பேச்சையும் கேட்காம அந்த கதவை டம்முன்னு சாத்திட்டு அவங்க அப்பா வெளியே சாத்திட்டு உள்ளுக்குள்ளே தாப்பால் போட்டாங்களாம். இவங்களுக்கு என்னன்னே புரியல. இவங்க அப்பா கதவை ஒட்டைக்கிறாங்க. பாப்பா வெளியே வர போறியா இல்லையா, எதுக்கு மேலே போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கீழே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான பயம். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, அமானுஷமான விஷயம் இருக்கு போல, அதான் நம்ம பாப்பாவை பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, வேறு வழியிலன்னு கதவை இழுத்தி தள்ளுறாங்க. அது பழைய கதவு இல்லையா, உடஞ்சிருது. இப்போ அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து நேராக வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்களாங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாமி ஃபோட்டோவை திருப்பி அங்கே விபூதிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து இங்கே பாரு பாப்பா அங்கே உட்கார சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் நேராக அந்த பொண்ணை அதில் உட்கார வச்சு விபூதி அள்ளி பாப்பா தலையில் போட்டு விபூதியெல்லாம் நெத்தியில் பூசி விட்றாங்களாங்க. பூசி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா நார்மலாக ஆனதுக்கப்புறம் திட்டிக்கிட்டு கேட்குறாங்களாம், பாப்பா எதுக்கு நான் அவ்வளோ கொண்டையும் போட்டு வச்சிருக்கேன், நீ எப்படி கதவை திறந்து போனேன், எப்படி மேலே இருக்க போட்டு உனக்கு சாவி கிடச்சிது, எப்படி நீ திறந்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு சொல்கிறது, அப்பா எல்லாமே அந்த பாட்டி தான் எனக்கு கதவு திறந்து கொடுத்தாங்க, அவங்க தான் சாவி எடுத்து என் கையில் கொடுத்தாங்க, நான் தான் ஓப்பன் பண்ணேன், மேலே இருக்க கொண்டி எப்படிப்பட்ட உனக்கு எட்டாவதுன்னு சொல்லும்போது அதை அந்த பாட்டி தான் திறந்து விட்டாங்கப்பா, அவங்க தான் மேலேவா உனக்கு நிறைய பொம்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதான் நான் மேலே போனேன், அப்புறம் மேலே போனேன்னு எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நார்மலாக சொல்கிறாங்க. மேலே வர நிறைய பொம்மை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேலே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டு மேலே போயிட்டு பார்த்துருக்குறாராம். அந்த மேலே இருக்க குச்சி ரூமில் ஃபுல்லாக ஒரு பழைய மர பீரோ இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பாலடைஞ்ச போன சாரீஸ் இருக்குது. அது போக பழைய ஃபோட்டோஸு நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க. அதில் என்ன அது எதுவுமே யூஸ் ஆகாது போல், எல்லாமே பழைய காலத்து விஷயம். சின்ன ஊஞ்சல் கூட இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு பழைய காலத்தில் மரத்தில் ஊஞ்சல் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த ஊஞ்சல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணவர் என்ன பண்ணுறாரு, இது எந்த பாட்டி ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 CCTV மொபைலில் பார்க்குற மாதிரி சிம்பிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு உள்ளே ஒன்று மேலே அந்த குச்சி ரூமுக்கு போகிற மாதிரி 2 விஷயத்தை இவங்க வாங்கி வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களாங்க. அப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி எதுவும் நடந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி அவங்க அப்பா தூங்காமல் இருந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த அவங்க அப்பா தூங்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க கூட இருந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஆக நைட்டு 1 மணி 1:30 மணிக்கெலாம் அவங்க அப்பா தூங்கியிருக்காங்களாங்க. காலையில் எழுந்துச்சி பார்த்துருக்காங்க, திரும்பியும் அந்த பொண்ணு மாடியில் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சரி இன்றைக்கி தான் பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற செக் பண்ணலான்னு சிசிடிவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியை பார்த்துருக்காங்களாம். அந்த சிசிடிவியை பார்த்தவங்க அப்பா வருண்குமார் உறைஞ்சி போயிட்டாராம். என்னென்னா இவர் ஃபஸ்ட்டு அந்த ஹாலில் தான் சிசிடிவி மாட்டியிருக்காரு இல்லையா, அந்த ஹாலில் ஏதோ ஒரு மாதிரி வெள்ளை கலரில் உருவம் அந்த கேமராவில் தெரிஞ்சிருக்குதுங்க. ஆனால் அந்த வெள்ளை கலர் உருவம் தெரியும் போது மட்டும் என்னென்னா ஒரு செகண்ட் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கேமரா ஃபுல்லாக அலாலியாக அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்திருக்குது. பட் ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக அந்த வெள்ளை உருவம் தெரிஞ்சிருக்குது. இப்போ அதையும் தாண்டி பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, இந்த பொண்ணு அந்த பொம்மையை கொண்டுட்டு கையில் கொண்டுட்டு நடந்து வெளியே வந்திருக்காங்க பெட்ரூம் ஓட்டு ஹாலில். அதுக்கப்புறம் அந்த குட்டி குழந்தை நடந்து போகிறது கிளியராகவே தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த வெள்ளை உருவம் அந்த ஸ்க்ரீனில் தெரியல. அப்புறம் அந்த ஈவன் அந்த கேமராவில் சவுண்டுமே ரெக்கார்ட் ஆகும். அந்த கொண்டியை திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. பாப்பாவுக்கு கொண்டி, அதாவது மேலே இருக்க கொண்டினா தார்பால்னு சொல்லுவாங்க, அதாவது லாக் இருக்குல்ல, எங்கள் ஊரில் அது கொண்டின்னு சொல்லுவாங்க, லாக்கு. அந்த கதவுடைய லாக்கை எப்படி இழுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. பாப்பாவால் இழுக்க முடியாது. கதவு திறக்குது, அந்த நிலவு வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருது, கேமராவில் கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா
அந்த ஒரு பாட்டி மாதிரி உருவம் சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி தெளிவான உருவம் இல்லாட்டியும் ஒரு மாதிரி வெண்மை நிறம் கிடந்த உருவம் அந்த வெளியே இருக்க சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்புறம் அந்த உருவம் அப்படி நேராக மேலே வீட்டுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. அந்த பாப்பாவும் நேராக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூம் கதவு பூட்டுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, கண்டிப்பாக இது ஒரு அமானுஷமான வேலை தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தன்னுடைய அத்தை வீட்டில் இருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் அவங்களுக்கும் துணைக்கு அவங்க அத்தை மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அந்த அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள், அந்த அமானுஷமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக ஊருக்குன்னு ஒருத்தங்க யாராச்சும் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அத்தை போயிட்டு இவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இங்கே பாரு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் நீ சொல்கிறது ரொம்ப அமானுஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சின்னதாக ஏதாவது காற்று கருப்படிச்சுன்னா என்னால் வந்துட்டு தண்ணி தொடிச்சு தண்ணி எறிஞ்சு விட முடியும். மற்றபடி இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. எதுக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகாதீங்க. கண்டிப்பாக ஆனால் அந்த ஆத்மா உங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் விடாது. நான் சொல்கிற இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீரநல்லூர் வந்து இன்னும் தென்காசி நோக்கி போகிற வழியில் பார்த்தேன் ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் இருக்கார், வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு எல்லோரும் அந்த சாமியாரை போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இப்போ அந்த சாமியாரை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இப்போ அவங்க மகளும் அந்த ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒய்ஃபு அழுதுட்டுருக்காங்க. ஏமா அழுதுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டால், எங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவளை பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கை காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை காணல, எப்படி மாடியில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் மாடிக்கு போய் பார்த்தா அந்த மாடியில் அந்த பொண்ணு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நோண்டி அந்த அங்கே அந்த இதில் சாரி இருக்கும் பாருங்க, அதாவது பழைய சாரி கிழிஞ்சு போனது, ஒவ்வொரு சாரியாக வந்துட்டு அந்த பொண்ணு தான் உடம்புல வந்துட்டு ஊற்றி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ஒரு செகண்ட் ஆடி போங்க. அப்போ தான் அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி காலம் கடந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யாக கால பூஜை பண்ணணும். சரி பூஜைக்கான பொருட்கள்லாம் எழுதி தரேன், நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கார்ட்ட, அதாவது அந்த வருண்குமார்கிட்ட சொல்கிறாங்க. வருண்குமார் எல்லா பொருளையும் உடனே பக்கத்தில் இருக்க போய் கடையில் போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்களாங்க. அப்படியே அந்த வீட்டில் வந்துட்டு பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த சாமியார் உங்கள் பொண்ணை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வருண்குமார்கிட்ட சொல்ல, இப்போ வருண்குமார் அது போக அத்தை பசங்க எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து மாடிக்கு போயிட்டு அங்கே அந்த மாதிரி அலங்கோலமாக நின்றுட்டுருக்க அந்த சின்ன பெண் குழந்தையை தூக்கி கையோடு வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேங்க. 2 பக்கம் கையும் காலையும் பிடிச்சி நேராக தூக்கிட்டு வந்து நடு வீட்டில் யாகம் நடந்துகிட்டு இருக்க பாருங்கள். அந்த யாகத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கோலம் போட்ட சக்கரத்துக்குள்ளே அந்த குழந்தைய உட்கார வச்சுருக்காங்களாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே யாகம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த பொண்ணை எக்காரணம் கொண்டு நகண்டு போக விட்றாதீங்க, 2 சோல்டரையும் பிடிச்சி அமைக்க பிடிங்க, அவளால் எந்திக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அது பக்கம் அத்தை பசங்க 2 பேரும் இந்த பக்கம் 2 சோல்டரையும் பிடிச்சி அமைக்க பிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 11 வயசு குழந்தைக்கு அவ்வளோ பெரிய பவராக அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி இருந்திருக்குதான். ஏன்னா அந்த பொண்ணு அதையும் மீறி எந்திக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாங்க. அவ்வளோ சக்தி, ஃபுல் சக்தியும் யூஸ் பண்ணி தான் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஷோல்டரில் அமைக்க பிடிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் யார் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குழந்தை எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலையாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மாவை தான் கட்டுக்குள்ளே கொண்டு வந்த அந்த சாமியார் இந்த ஆத்மாவை விரட்டலாம், இல்லை ஆத்மா சாந்தி கொடுக்கலாம்னு நினச்சிருக்காரு. பட் அது அவரால் முடியலை. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு ஏதோ தீராத ஆசை வந்துட்டு இன்னும் நிறைவேறாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாருங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா யார், அதோடைய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த ஆத்மா கிட்ட கேட்டுக்காமல் அவரே அவருடைய ஞானத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் எல்லாத்தையுமே இப்போ அந்த ஆத்மா இருக்கும் பொழுதே அவங்க மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு மேலே அந்த ஆத்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த உங்கள் பொண்ணை அந்த ஆத்மா தான் கட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா தனக்கு நடந்த கொடுமையான விஷயங்களையும் அந்த குழந்தை மூலியமாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, அந்த குழந்தை உடம்புக்குள்ளே ஆத்மா புகுந்துச்சுன்னு வந்துட்டு அந்த பூசாரியால் சொல்ல முடியல. அந்த குழந்தைக்கு ஒரு உறுதுணையாக தான் அந்த ஆத்மா இருந்துகிட்டு இருக்க மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், இப்போது அந்த ஆத்மா பக்கத்தில் இருந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்களை அந்த குழந்தை தன்னுடைய வயசை சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது இந்த அம்மா, அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வீட்டில் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அவங்களுடைய சொந்த பிள்ளைங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா இறந்து போனால் தான் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த அம்மாவை மேலே இருக்க குச்சி ரூம் இருக்குது பாருங்கள், அந்த ரூமுக்குள்ளே அது போக இவங்களுக்குடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த மேலே அந்த ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஈவிரக்கம் இல்லாமல் அந்த அம்மாவை கொண்டிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி தான் சொந்த பிள்ளைங்களே இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்கள வந்துட்டு யாருமே வாழ விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்காக தானே அப்படி பண்ணாங்க, இந்த வீடு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் மேலே அந்த ஆத்மா இருந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தை மூலியமாக அந்த ஆத்மா சொல்ல ட்ரை பண்ணி அந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அந்த சாமியார் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு, இங்கே பாருமா நீ சொல்கிறது நியாயம், பட் இவங்க அவங்களுடைய தொழிலுக்காக வீடை வாடகைக்கு தான் இருக்க வந்திருக்காங்க, பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லைம்மா, உங்களுக்கு நடந்த விஷயம் யாருக்கும் நடக்கக்கூடாது, ஆனால் இவங்க குழந்தைய நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை
அந்த மாதிரி டைமில் என் பேத்தி என் கூட வந்துட்டு இந்த பொண்ணு வயசு தான் இருக்குமாங்க. என் பேத்தி என் கூட ரொம்ப சந்தோஷமாக என் மேலே பாசமாக இருந்தா. என்னை ரூம்குள்ளே அவங்க போட்டு அடைக்கும்போது என் பேத்தி தான் எனக்காக வந்துட்டு பாட்டி இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. இந்த பொண்ணை பார்க்க என் பேத்தி மாதிரி தான் இருக்குது. அதனால தான் என் பேத்திக்கு நான் என்ன பாசனம் காட்டணும் அதெல்லாம் காட்டுறேன். தயவுசெய்து என்னையும் இந்த பொண்ணையும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை யூஸ் பண்ணி அந்த ஆத்மா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் நீ சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லை. ஒரு ஆத்மாக்கும் ஒரு நிகழ்கால மனிதர்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்கக்கூடாதுமா. அது காலக்கட்டளைக்கும் மீறினது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொன்னது மட்டும் இல்லாமல் எதுக்குமே அந்த ஆத்மா அதாவது பணியாமல் ரொம்ப அடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அழுக கூட ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னை விட்டுருங்க, நீங்கள் வீடு வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய என்னையை மட்டும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லி போராடி அழுதுருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது பாசிபிளே இல்லை இல்லையா? எந்த ஒரு பேரண்ட்டுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஒரு பேய் கூட தன்னுடைய குழந்தைக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பேரண்ட்டும் சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த சாமியார் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, இப்போ நான் நினச்ச உன்னை அழிக்கிறதுக்கும் உனக்கு ஆத்மசாந்தி கொடுக்கறதுக்கும் இல்லை ஆத்மசாந்தி கொடுக்காமல் உன்னை அழிக்கிறதுக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் டைம் ஆகாது. பட் இருந்தாலும் உனக்கு ஆல்ரெடி நீ வாழும்போதே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. இப்போ நீயே உனக்கு ஆத்மசாந்தி வேணுனாக்கால் நான் கொடுத்து அமுச்சு விட்ருதேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணாத. உனக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உன்னை நான் இப்போ அழிக்க போகிறது இல்லை. உனக்கு ஆத்மசாந்தி வேணும்னு கேட்டால் தான் நான் கொடுக்க போகிறேன். மற்றபடி இவங்கள அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நான் போக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஓ இஷ்டமா அப்படிங்கிற மாதிரி அவர் சாமியார் சொல்லியிருக்காரு. அப்போவும் அந்த குழந்தைகிட்டேருந்து எந்த ஒரு வாய்ஸுமே ரிட்டனே வரலையாங்க. ஸோ அப்போ ஓகே, அமைதி தான் வந்துட்டு இவங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சரை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாமியார் அந்த ஆத்மாவுக்கு ஆத்மசாந்தி கொடுத்து அந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்ருக்காங்களாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டில் வாழலை. ஏன்னா அந்த பழைய நினைவுகள், அந்த மாடி குச்சி வீட்டுக்கு போன இந்த மாதிரி விஷயங்கள், தான் குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களால் கஷ்டப்பட்டது, சாமி ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு உடஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு திரும்ப அந்த விஷயம் தோணும். அப்படிங்கிறதுனால அவங்க அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு நல்ல வீடாக பார்த்து அங்கே இப்போ குடியிருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ என்னென்னா அந்த ஊர்லேயே அவங்க வேற ஒரு சொந்த வீடுமே வாங்கி இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி அவங்க லைஃப்பில் அந்த 2016 நடந்த கதையாட்டு அவங்க பொண்ணு அந்த மீனா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 16னா இப்போ ஒரு 10 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? இந்த 10 வருஷத்தில் அவங்களுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கூடி இருக்கும், 20 வயசு கிட்ட ஆயிருக்கும். அவங்க நம்ம போடுற எல்லா ஸ்டோரிஸையும் டெய்லி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணி கரெக்டான சிச்சுவேஷனில் அவங்க அந்த ஸ்டோரி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது அப்படி அவங்க சொன்னதை அச்சுப்பிரதாமல் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்ன தான் அந்த ஒரு ஸ்டோரி அமானுஷமாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் ஆனால் அந்த ஆத்மா நினச்சி எனக்கு இன்னுமே வருத்தமாக இருக்குது. ஒரு வயசான பாட்டிங்க இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் நம்ம தினம் டிவியில் நியூஸில் பார்லிமெண்ட் வச்சு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சொத்துக்காக மகனை கொலை பண்ணுறாங்க, சொத்துக்காக அம்மாவை கொலை பண்ணுறாங்க, அப்பாவை கொலை பண்ணுறாங்க, தாத்தாவை கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாறணும். அப்படி மாறுறதுக்காக இப்போ இறந்து போனவங்களாம் ஆத்மாவை வந்து தனக்கு துரோகம் பண்ணவங்களையும் தன்னை கொலை பண்ணவங்களையும் தன்னை சீரழிச்சவங்களையும் திரும்ப ஆத்மா வந்து அவங்கள அழிச்சா கூட, அவங்கள ஆட்டி பிடிச்சா கூட வந்துட்டு அது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டாக இருக்குது. பேசாமல் அவங்க வந்துட்டு அந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்கு பதிலாக, ஆத்ம சாந்தி கொடுக்கறதுக்கு பதிலாக, நான் வந்துட்டு உன்னை ஃபுல்லாக அந்த வீட்டை விட்டே விடுதலை பண்ணுறேன், உனக்கு இந்த மாதிரி பண்ணவங்கள போய் நீ அவங்க வீட்டை போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீ வந்துட்டு கஷ்டப்படுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் கூட. ஸோ நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நினைக்கிறீங்க, யார் மேலே தப்பு, யார் மேலே சரி, யார் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்நேரத்துக்கு எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு பல ஸ்டோரிஸ் வந்திருக்கும். எது நீங்கள் பார்க்கலையே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பை.